வாழ்வோம் வழி. எங்க அப்பா எழுதி கொடுத்தாரு ஒரு வீட்டை. திருமண நேரத்துல சரி பொண்ணுக்கு ஒரு சீதனமா கொடுப்போன்னு ஒரு வீட்டை எழுதி கொடுத்தாரு. உங்க வீட்டுக்காரருக்கும் சொந்த வீடு இருக்குது. அந்த வீடை வாடகைக்கு விட்டுருக்கீங்க, நீங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருக்கிறீங்க. அப்பா கொடுத்த வீட்டுல வாடகைக்கு விட்டு அந்த வருமானம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு சூழல்ல அப்பா கொஞ்சம் டவுன் ஆயிட்டார். உங்க தம்பி கொஞ்சம் கடன் எல்லாம் போட்டு அப்பா மேல போட்டான். அப்பாவால முடியல. இப்ப அதை சரி பண்ணணும். அவங்க வீட்டுல பொண்டாட்டி தம்பி எல்லாம் பேசினாங்க. அக்கா தம்பி வீடு கொடுத்தோம்லப்பா, அது வாடகை தானே விட்டு வாங்குறாங்க, கேட்டு பாருங்க, அதை விட்டு நம்ம கடை செஞ்சுக்கலாம். அக்காளுக்கு அப்புறம் வேணா பண்ண முடியும். வந்த உள்ளத சொன்னார், முடியுமா நான் சிக்கல்ல மாட்டிட்டோமா. பொண்ணு என்ன பண்ணுச்சு, என்னப்பா என்ன விளையாடுறீங்களா, நான் என் வீட்டுக்காரர் கூட இருக்கணுமா இல்ல உங்க கூட நிறுவிட்டோமான்னு என்ன சொல்லுவாரு. அவரு கொடுத்ததுதான். இப்ப ஏன் கையில இல்லைங்க, உங்க மாப்பிள்ளை தானே இருக்குது, தருவாரா அவரு? இல்ல அவரு காலேஜ்னால அவங்க அப்பா அம்மா எல்லாம் விடுவாங்களா? இல்ல வெளியில தெரிஞ்சா தேவையில்ல பையனுக்கு எப்படிமா நான் வாங்க முடியும், நான் தூங்கும்போது செத்துருவோம். அவங்க அப்பா குடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிட்டாராம். அவருக்கு எப்படி இருந்தான், அங்கேயும் தூக்கு போட்டுக்கலான்னு வந்தது. ஏன்னா அந்த பொண்ணை கெட்டி கொடுக்கறது அவ்வளவு ஆசையா. யோசிச்சு பாருங்க, அப்பா பிள்ளையானாலும் சரிதான், நமக்கு சாதகம் இல்லைன்னா வீசிடுவோம், விட்டு விலகிடும். ஆனால் ஒரு சீடர்கள் என்பது அப்படி அல்ல. இணைந்தால் பிரிய முடியாது, பிரியக்கூடாது. பிரியக்கூடாது. பிரிஞ்சிட்டீங்கன்னா கர்மா. ஒட்டி இருப்பதும் வெட்டி இருப்பதும் உங்களை தந்த குருட்டை இல்ல. அங்க சொல்லக்கூட நான் தான் உங்கள்ட்ட வந்து சேர்ந்தேன் சார், அப்ப நீங்க தான் என்ன புடிச்சுக்கணும், என்ன விடாம வச்சுக்கணும். அது வர நீங்க தான் புடிச்சுக்கணும், விடக்கூடாது. புரியுதா? இதுதான் ஞானத்துக்கு வித்தியாசம் கேட்ட இந்த இடங்களெல்லாம் நீங்க சொல்லலாம். சாதாரண வாழ்க்கையில வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஞான வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? ஞான வாழ்க்கை அந்த குரங்கு குட்டி குரங்க பிடிச்சிருக்கும். குரங்கு அது பாட்டு போயிட்டே இருக்கும், மரத்துக்கு மரம் தாவும். குட்டி அப்படியே கெட்டு இது கையை விட்டா இதுதான் விடும். குரங்கு போயிட்டாரு, அதனால விட கூடுதலா. அப்ப அந்த அளவுக்கு பயபக்தி வேண்டும். அது வரைதான் நீங்க ஒட்டி இருக்க முடியும். எப்போ குருவிடம் பயபக்தி அற்றுட்டதோ, நீங்க குரங்கு கையை விரிச்ச மாதிரி கொத்துன்னு விழுந்துருவீங்க. அந்த பயபக்தி இருக்கணும். அப்போ குருவோடு பயணிக்கிறது சாதாரணமான பயணம் இல்ல. முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுத்து நம்பிக்கை வைத்து வெற்றக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தோடு ஒரு குரங்கு தாயை குட்டி நெட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதான் அப்பா என்ன ஆகுதுன்னா, நீங்க அதை சேர்ந்து போதே குரங்கு எங்கதான் தாவனாலும் அதுக்கு தெரியும் குட்டி நம்மளை பிடிச்சி அந்த உணர்வு. இப்ப இந்த மண் வாழ்க்கையில நமக்கு என்ன தேவைப்படுகிறதுன்னா, மண்ணை தாண்ட வேண்டும் என்றால் மண் விஷயங்களை எல்லாம் நீங்கள் முடித்தாக வேண்டும். மண் விஷயத்துல எந்த பேலன்ஸும் வைக்க கூடாது. You must clear all the things, whatever it is. Full settlement is must. அப்ப இந்த மண்ணிலே நம்ம பிறந்ததுக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் நமக்கு லாக்டு இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் பைண்டிங்ஸ் இருக்கிறதோ இல்லையா, எங்கெங்கெல்லாம் ஊண்டிங்ஸ் இருக்கிறதோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். You must be free. Then only you can say. அப்பதான் விண் நோக்கி வானத்தை நோக்கி போக முடியும். அப்ப வானை பற்றி பேசுவதற்கும் வான் நோக்கி பயணிப்பதற்கும் முன்னால் நம்ம கவனம் எங்க இருக்கணும், மண்ணின் பேருங்க. அப்ப அந்த மண்ணுல எல்லாரும் மண்ணுலதான் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்ன ஆசை, நல்ல இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வசதியா இருக்கணும், காண்டி வச்சுக்கணும், தொழில் வேணும், பேங்க் ஃபண்ட் வேணும், நம்மள எல்லாரும் பார்த்தா வரவேற்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஆசைகள் மண் வாழ்க்கையில. பட் அது அல்ல. மண் வாழ்க்கையில் நாம்
யாருக்கெல்லாம் கடன் பட்டு இருக்கிறோமோ, யாருக்கெல்லாம் கடமை பட்டு இருக்கிறோமோ, அவங்களுக்கெல்லாம் இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் NOC வாங்க.